ஹலோ எஸ் வெல்கம் பேக் டு டெக் ஜுனான் சேனல். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் வரல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இல்லை எப்பயும் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கு என்னோட சேனலை பற்றி, அதாவது நம்மளோட சேனலை பற்றி ஒரு சில விஷயம்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தோணுச்சு. ஸோ அதாவது நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன தெரியும், நம்ம ஒரு வீடியோ போடுவோம், நம்ம ஒரு கமெண்ட்டை போடுவோம், அதுக்கு ரீப்ளே பண்ணுவோம் அப்படின்றதையும் தாண்டி ஒரு சில விஷயம்லாம் இருக்கும்ல, உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயம். நம்ம சேனலில் நல்லா எப்படி போயிட்டுருக்கு, ஸோ சேனல் நல்ல க்ரோவில் போயிட்டுருக்கா இல்லை மொக்கையாக போயிட்டுருக்கா, இந்த மாதிரி பர்சனலாக அதாவது சேனலை பற்றி ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம சேனலோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நான் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்ற விரும்பல. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பில் பாருங்கள். ஸோ அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த சின்ன கிளிப்பில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டேஷ்போர்டு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குன்னா 1033ல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் தென் ஸோ அனலிட்டிக்ஸை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் காட்டுறேன். ஸோ அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணியாச்சு, லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கு எல்லாமே எனக்கு தெரியுங்க. ஸோ இங்கே பாருங்கள், சேனல் வேறு 37% in last 20 days more people are watching from YouTube search result பார்க்குறாங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க, 37% அதிகமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூஸ் இருக்குது, அண்ட் தென் வாட்ச் டைம்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இருக்குது. லைவாக அதாவது 48 ஹவர்ஸில் எவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் லைவ் கவுண்ட் இருக்குது. இது ஜஸ்ட் 28 டேஸை மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ கர்சரை பார்த்தா தெரியும். ஸோ இதில் நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் செட் பண்ண அப்படின்னா ஸோ லைஃப் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே 3.6 இருக்குது. 400 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா போயிடலாம். அண்ட் தென் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. 1K சப்ஸ்கிரைபர் இருக்குது, வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஓகே, ஸோ ரெண்டாவதாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ப்ரொமோஷன் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வந்தது. இந்த கடந்த 1000 சப்ஸ்கிரைபர் ஜேர்னிலே பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது ப்ரொமோஷன் மெயிலாம் பார்த்தீங்கன்னா வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா வந்தது. 6000 சொல்ல நான் 6 ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா வந்தது. இந்த 6 ப்ரொமோஷனே பார்த்தீங்கன்னா நான் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஏன் ப்ரோ நாட் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டீங்க, ப்ரொமோஷனை பண்ணி காசு எடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி விஷயம் நினைப்பீங்க. ப்ரோ அப்படி அந்த 6 ப்ரொமோஷனில் என்னதான் ப்ரோ பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிட்டீங்கன்னா, இந்த லோன் கிரெடிட் கார்டு, அந்த கிரெடிட் கார்டு ஆப்லாம் இருக்கும்ல, ஸோ காசுக்கு கடன் வாங்குறது, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏமாறுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணாமல் விட்டேன். இந்த பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்துருவீங்களா, ப்ரொமோஷன் எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க அந்த மாதிரி கைஸ். அதாவது அந்த ப்ரொமோஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, வியூவர்ஸ்க்கு இந்த விஷயம்லாம் தெரியுமான்னு தெரில. ப்ரொமோஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தந்த விஷயம்லாம் சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லணும், இந்தந்த விஷயம்லாம் வியூவர்ஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னே சொல்லி ஒரு பேரெல்லாம் அனுப்புகிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது இவ்வளோ விஷயம் இருக்காது பின்னாடி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறாங்க. நம்ம அடுத்தது என்ன பேசணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக சென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொமோஷனே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக வியூவருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கட்டும். ஸோ அவங்களோட டைமை சேவ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி கரெக்டான விதத்தில். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக வந்தது அப்படின்னா ப்ரொமோஷன் தைரியமாக பண்ணலாம். ஏன்னா வியூவர்ஸ்க்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி விதத்தில் வராது, அதனால தான் சொன்னேன். ஓகே சரி ப்ரோ, ரெண்டாவதாக என்ன விஷயம், சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதோட ஒரு இன்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைபருக்காக இல்லை, எனக்காகவும் சரி உங்களுக்காகவும் சரி, நான் உங்ககிட்ட மோஸ்ட்டாக இன்ட்ராக்ட் ஆகணும். நம்ம சேனல் மூலியமாக தான் பேசிகிட்டு இருக்கோம், கமெண்ட் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணுவோம், இவ்வளோதான் இருந்திருக்கு. ஸோ நம்ம டெய்லி கன்வர்சேஷன் இருக்கலாம், ஸோ டெய்லி ஃபன்னாக பேசலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கார்ட் சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது பேர் நான் பார்த்தீங்கன்னா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யாராச்சும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் போய்ட்டு டிஸ்கார்ட் சர்வர் கிரியேட் பண்ணிங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை டெலிகிராமில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்கு பர்டிகுலராக போயிட்டு டிஸ்கார்ட்டில் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிங்க அப்படின்ற ஒரு சில பேர் கேள்வி இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஆன்சர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, டிஸ்கார்ட்டில் நம்ம ஃபன்னாகவும் பேச முடியும், அதே சமயம் என் கூட நீங்கள் வாய்ஸ் சேட் பண்ணோம் அப்படின்னா ஆடியோ சேட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி அங்கே பல பேர் இருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் அப்படின்னா நீங்களுமே இருப்பீங்க, உங்கள் கூட சேர்ந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா அந்த 10 பேர்லேருந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேபி நான் அந்த 10 பேரில் நான் ஒருத்தனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா க்ரோ டுகெதர்னு சொல்லுவாங்களே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். எல்லாருக்கிட்டே இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஸோ நம்ம அப்படியே கலந்து பேசி, இது தெரிலனா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளே பார்த்தீங்கன்னா டவுட் எல்லாமே கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள்கிட்ட நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாமே பக்காவாக சொல்லியாச்சு. சேனல் அனலிட்டிக்ஸ் கிளிப் பார்த்துருப்பீங்க, ஏன் ப்ரொமோஷன் பண்ணலன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கான ஸ்பெஷலான ஒரு இன்ஃபர்மேஷனான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு, டிஸ்கார்ட் சர்வர் அப்படின்ற விஷயம்.
அதில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கணும்னு நினச்சேன். என்னோட வீடியோஸ்லாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஜெனுவனாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு வீடியோ கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நீ வந்து மொக்கையாக தான் பேசுகிற அப்படின்னா தாராளமாக மொக்கை அப்படின்னே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ப்ரோ நீங்கள் வந்து ஒரு சில விஷயம்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு வந்து தம்ப்நெயில் மாற்றினா நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் பேசுகிற விதத்தை மாற்றினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக பேசினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா எதனாச்சும் பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலாம், ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதனாச்சும் ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து தோணும்ல, இவன் இப்படி பண்ணிருக்கலாம்ல, சரி இவன் இப்படி போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயம்லாம் இருந்ததுன்னா விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் போட்டாலும் சரி, இல்லை டிஸ்கார்டில் சொல்லலாம் சரி, எதில் சொன்னாலும் சரி, உங்களுக்கு எதனாச்சும் வந்து அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா வந்து தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி அதையும் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் தென் அடுத்து நம்ம டெக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சந்திப்போம்.